அந்த கம்சன் அந்த தங்கையையும் தங்கை வீட்டுக்காரரையும் ஜெயிலில் பாதாள ஜெயிலில் போட்டு மூடிட்டார். சாந்தமாகவே நம்மளுடைய பேச்சு, பழக்கம், செயல்பாடு இதெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கொலு மாதிரி வைப்பாங்க. வணக்கம். இந்த கிருஷ்ணருடைய அவதாரத்தினால் நம்மளுடைய பூலோகத்தில் ஒரு மகாபாரத கதையை உருவாக்கி அந்த மகாபாரதத்தில் ஒவ்வொரு பாத்திரமும் எப்படிப்பட்டது, அதில் கிருஷ்ணனுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள் எப்படிப்பட்டது என்ற ஒரு உன்னதமான நிலையை சொல்லி அதனுடைய கிருஷ்ண ஜெயந்தி என்ற ஒரு காலத்தையும் ஏற்படுத்தி அதில் மக்களுடைய கவனமும் மக்களுடைய எண்ணமும் அவர் சென்ற பாதையை அங்கீகரிக்கும் வகையில் மக்களுடைய ஆதரவை அதுக்கு தெரிவிப்பது போல் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கின்ற உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றிய சில சிந்தனைகளை நாம் காண்போம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலரும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன அனுபவிப்பாங்கன்னா மாமன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னுவாங்க. அப்படி மாமன் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னது போல தான் கிருஷ்ணனும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அப்போது ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் பிறப்பார், அவர் 8வது பிள்ளையாக பிறப்பார் என்று ஒரு குருமார், ஒரு ஜோதிடர், ஒரு சித்தர் சொல்கிறார். அப்போது அவங்க மாமா என்ன சொல்கிறாருன்னா, அப்படி 8வது பிள்ளை பிறந்து என்னை அழிக்குன்றத நீ சொல்கிறது உண்மையானா அதுவரை நீ ஜெயிலில் இருன்னார். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். இது யார் தன்னுடைய தங்கைக்கு பிறக்குன்னு சொன்னா தங்கையையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அந்த கம்சன் அந்த தங்கையையும் தங்கை வீட்டுக்காரரையும் ஜெயிலில் பாதாள ஜெயிலில் போட்டு மூடிட்டார். அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறக்குது என்று தெரிஞ்சோடனே அதை அவர் கொன்னுடுறார். அப்படி கொல்லும்போது ஒரு அசுரனாக பிறந்த அசுர குணத்தில் உள்ளவர்கள், இங்கே ஜாதி மத பேதம் இல்லை, ஆனால் அதை யுக்தியாக சுருதியாக்கி நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தின் மூலமாக நமது அறிவை நாம் சித்தத்தின் வழியாக செயல்படுத்த வேண்டும் தான். அந்த மகாபாரதத்தில் பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இந்த கதையை சொல்லிட்டேன், நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த மகாபாரதத்தோடைய நோக்கமே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க, இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒன்றா அப்போ என்ன அர்த்தம், நம்ம அறிவை கொண்டு நம்மை சீர்படுத்திக்க வேண்டும். இது செஞ்சால் இந்த சம்பவங்களுக்கு இந்த சம்பவம் வரும்ங்கிறது இயற்கை. இதில் பிறப்பு என்ற ஒரு ரகசியம் எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தது. இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுடைய இன்பத்தை அனுபவிக்கணும்னு வந்தால் கூட அந்த பிறப்பின் ரகசியம் மட்டும் பிரபஞ்சத்திலேருந்து வர்றது. உச்சந்தலையிலேருந்து மூலாதார சக்கரம் வரையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நல்ல காலத்தில் அது உருவாகுவதும் அவங்க மூதாதையர்களுடைய தவப்பயன் பிரகாரம் உருவாகுவதையும் சுட்டி காட்டுவதே இந்த ஜோதிட கலையின், இந்த ஜோதிட ஒளியின் முக்கிய நோக்கம். ஜோதிட ஒளி என்பது வானமண்டலத்தில் சூரிய கதிரானது சூரியனிலிருந்து புறப்பட்டு மண்ணுக்கு வரத்துக்கு 8 நிமிஷம் 30 செகண்ட் எடுத்துக்கும். அது நம்மளுடைய உடம்பில் அப்சர்வ் ஆகி முடியறதுக்கு 11 நிமிஷம் 15 செகண்ட் எடுத்துக்கும். அது 3.25 நாழிகை 1.5 மணி நேரம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கணிப்பின் பிரகாரம் இந்த ஜோதிட ஒளி உங்களை அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு சம்பவத்தையும் 11.15 நிமிடத்தை கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 8 இதுக்கும் என்ன ஆகிடும், உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்துடும். அப்படி அந்த சம்பவங்கள் 8 வகையான சம்பவங்களை சுட்டி காட்டுவது போல் 8வதாக வருபவர் தான் கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவான் என்பவர் என்ன செய்கிறார்னா 2 குடும்பத்திற்கும் தாய் மாமனாக அமைகிறார். நடக்கிற 3 விஷயத்தையும் அவர் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கார். அது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு மந்திரம் தரேன். என் பெற்றோர்கள் என் முன்னோர்கள் எனக்கு தந்தது. அந்த மந்திரத்தை 108 முறை காலையில்
சாயங்காலம் சொல்லி பாருங்க. அந்த கிருஷ்ணனுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கும் வந்துவிடும். அப்படிப்பட்ட அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக முக்காலம் உணர்கிற ஞானியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய மனதில் எக்காலத்தை கொண்டும் தவறுகள் வராது. இதை சுட்டி காட்டியவர் தான் கிருஷ்ண பகவான். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாவே இப்போ கூட சமூகத்தில் எவ்வளோ பேர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்கள பாருங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் மாமன் குடும்பத்தை அழித்தே தீருவார்கள். அவங்க முன்னோர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, இல்லை அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா மாமனையே பார்க்க சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்க்கணுன்னா நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயில் அந்த குழந்தையோட முகத்தை காட்டி அந்த குழந்தைய முகத்தை நல்லெண்ணெயில் பார்த்து அதுக்கு பிறகு அந்த தோஷம் போகுன்ற ஒரு முறையை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு யுக்தியும் ஒரு மகாபாரத போருக்கு எப்படியெல்லாம் செயல்பட்டுச்சு, எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவர் ஏன் இந்த காரியத்தை செய்தார், ஏன் இப்படியெல்லாம் செய்ய வச்சார் என்பதை நீங்கள் உட்காந்து யோசித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல கருத்து தெரியும். ஏன்னு கேட்டால் கிருஷ்ணன் மட்டும்தான் இந்த பூமியில் வாழல, நீங்களும் தான் வாழுறீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நுட்பமாக கவனித்து பாருங்கள். உங்களுடைய ஆற்றல் என்னென்னா, உடம்பு என்பது சிவம், அறிவு என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரம். இந்த சிவத்துக்குள்ளேயே சக்தி செயல்பட்டு சிவனும் சக்தியும் இயங்கி அறிவு என்பதை நுட்பமாக எடுக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணத்தில் செயல்படுகிறது. அது நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓங்காரத்தை ஓம் 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 என்ற சத்தம் வானமண்டலத்துக்கு மேலே அது ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்போ கேட்கலான்னா விடிய காலில் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே நீங்கள் தவத்தில் உட்காந்து பாருங்கள். அந்த தவத்தில் உட்காரும்போது ஓம் ஐம் ஓம் ஐம் கிருஷ்ணாய நமோ நமக, ஓம் ஐம் கிருஷ்ணாய நமோ நமக, ஓம் ஐம் கிருஷ்ணாய நமோ நமக. இப்படி நீங்கள் 108 முறை சொல்லி பாருங்கள். உங்களுடைய ஆன்மாவானது உள்ளிருந்து வெளிவரும். அதை தான் நம்ம தினப்பலன்லாம் சொல்கிறத இல்லாமல் ஆத்ம பலனாக சூரியனை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த ஜோதிட ஒளியின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை உள்வாங்கி செயல்படுத்தி பாருங்கள். அந்த செயல்படுத்துவது தான் சொன்ன சொல்லும் செய்கின்ற செயலும் ஒன்றாக இருந்தால் உங்களுக்கு ஞானம் ஊறிவிட்டது என்று பொருள். அதில் வெற்றியை கண்டுவிட்டால் இந்த சமூகத்தில் இடைவிடாது உங்களுடைய பிரபஞ்சம் உங்களை நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. பிரபஞ்சத்தின் வழியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தில் அனைத்து பொருளும் இருக்குது. அந்த அனைத்து பொருளும் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்வாததும் உங்கள் கையில் இருக்கே தவிர இந்த நவகோள்களில் இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு சரீரத்தில் 9 கோள்கள் இருக்குது. இந்த 9 கோள்லையும் 9 கிரகங்களும் அடைச்சிருக்குது. இப்போ வாயினாக்கா அது ராகு, ஆசன வாயினா கேது, அப்பளுடைய காதுகள், கண்கள், அப்படி 9 துவாரத்தையும் நம்மளுடைய இதை வகுத்து வச்சுருக்காங்க. அப்போது மெயினான உள்ளே போவது வெளியில் தள்ளுவதுக்குமே கிரகங்கள் நின்று பாதுகாக்குதுன்னா உங்களுடைய வார்த்தை சுத்தமாக இருந்தாலோ, உங்கள் சொல் மற்றவங்களுக்கு இனிமையாக உரைப்பது போல் இருந்தாலோ, அதன் மூலம் அவங்க பயன்பெறது மாதிரி இருந்தாலோ, அப்போ தான் இந்த கிருஷ்ண பகவானுடைய அர்த்தமுள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அப்படி அர்த்தமுள்ள இந்த விஷயத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் நோய் எதுவும் வராது. நோய் என்பது தச வாய்வுகள். இந்த 10 வாய்விலையும் உங்களுக்கு இமைக்காற்று, விழிக்காற்று, விக்கல் காற்று, தும்மல் காற்று போன்ற இந்த 4ம் முகத்தில் இருக்குது. மற்ற மீதி 6ம் நம்ம உடம்புல கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய காற்றுகளை எப்படி இயக்குறோம், எப்படி இயங்குகிறோம், உங்களுடைய சொற்கள் போய் அடுத்தவங்க மனதை புண்படுத்துகிறது என்றால் கண்டிப்பாக அது சாபக்கேடாக வருது. ஆகையினால் சாந்தமாகவே நம்மளுடைய பேச்சு, பழக்கம், செயல்பாடு இதெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கொலு மாதிரி வைப்பாங்க.
அந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நீர் இருக்கும். நீருக்கு அந்தாண்ட புல் பூண்டு செடி கொடிகள் இருக்கும். அடுத்தது மரங்கள் இருக்கும். அடுத்தது அப்படியே ஊர்வன, தவழ்வன, அதாவது நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, அப்புறம் நடப்பன, இப்படி 7 வகையான பிறவிகளை அந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அந்த சுட்டி காட்டுற அந்த கொலுவில் வந்து கிருஷ்ணர் என்னென்னா சின்ன குழந்தை மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த சின்ன குழந்தை என்ன செய்யணும்னா வெண்ணெய் எடுக்கிறது போலவோ, வெண்ணெய் என்பது பாற்கடலை மத்து போட்டு கடைஞ்சதுனால அங்கே அமிர்தம் சுரந்ததுன்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதையும்